வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்று பிறப்புக்கு முன்னோ இறப்புக்கு பின்னோ உயிரின் நிலை என்ற சிந்தனையை எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த ரெண்டுமே நேரடியாக அனுபவம் பெற முடியாத தத்துவம். ஆயினும் மனித மனத்தால உணர முடியாதல்ல. இந்த நல்ல நேரத்தில் உலகம் உய்வதற்காக, மறைபொருட்களை அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த தத்துவ ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் அனைவரையும் வணங்கி இந்த சொற்பொழிவை தொடங்குகிறேன். அன்பர்களே, இறப்புக்கு பின்னோ பிறப்புக்கு முன்னோ என்ற வார்த்தையை சரியா கவனிச்சு பாருங்க. அந்த இரண்டையும் தெரிந்து கொள்ள வேணுமானா, உயிரோடு வாழும்போது மனிதன் வாழும் காலத்தில் உயிரின் நிலை என்ன என்பது தெரிந்தால்தான் அதற்கு முன்னே இருந்ததும் சிந்திக்க முடியும், அதற்கு பின்னால வரப்போவதும் சிந்திக்க முடியும். ஆகையினால வாழும் காலத்தில் உயிரின் நிலை என்ன என்பதை சிந்திப்போம். உயிர் என்பது எங்க இருக்கிறது? உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேணுமானால் அந்த உயிருக்கு சூக்கும சரீரம் என்றும், ஆஸ்ட்ரல் பாடி என்றும், சிதாகாசம் என்றும் சொல்வார்கள். அந்த உயிர் என்ற ஒரு நுண்ணியக்க மூலக்கூற்றை யாருமே காண முடியாது. யோகத்தினால மனம் ஒடுங்கி அதன் பிறகு அந்த நிலையிலே மனம் நின்று தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் அது. எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறோம். யாருக்கும் உயிர் என்பது என்ன என்பதும், எப்படி இயங்குகிறது என்பதும் தெரியவில்லை. அப்படி தெரியாததுனாலதான் உயிருக்கு மதிப்பளிப்பதில்லை. தன் உயிருக்கும் மதிப்பளிப்பதில்லை, பிற உயிருக்கும் மதிப்பளிப்பதில்லை மனிதன். விலங்கினங்கள்லாம் மதிப்பளிப்பதில்லை என்றால் அதுல அர்த்தம் உண்டு. ஏனென்றால் புலனளவுல பருப்பொருளோட அறிவோட சரி, பசிக்கு உணவு பெறுவது, வாழ்வது, முடிந்து விடுவது. அந்த பசிக்கு உணவு பெறுவதில் கூட எல்லா விலங்கினங்களும் பார்த்தீங்கன்னா இன்னொரு உயிரை அப்படியே கொன்று தின்று விடுகிறது. இங்கே 3 குற்றம் மனித மனதுக்கு இது 3 வகையான குற்றமாக தெரியும். ஒன்று கொலை, இன்னொன்று அந்த உடலை தனக்கு உணவாக்கிக் கொள்வது, திருடு. ஒரு உயிர் வாழும் சுதந்திரத்தை பறிப்பது. 3 குற்றங்கள். அப்படி ஒரு உயிரை இன்னொரு உயிர் உண்ணும் போது இது குற்றம் என்று விலங்கினங்களுக்கு, உயிரினங்களுக்கு இது குற்றம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவையெல்லாம் உணவை உற்பத்தி செய்ய தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவும் முடியாது. அவைகள் எந்த உணவையும் உற்பத்தி செய்ய தெரியாது. ஆகையினால இயற்கையாக கிடைக்கக்கூடிய உயிரினங்களையே உணவாக சாப்பிட்டு அவைகளெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனா மனித மனதுக்கு
இது குற்றமாக தெரிகிறது. ஏனென்றால் உயிரை உணர்ந்த மனிதன், ஒவ்வொரு உயிருக்கும் உள்ள உணர்ச்சிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதன், பிற உயிர் உணர்தலாக பெற்றிடும் சுகதுக்க இயல்பினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் மனிதன் உலகில் மனிதன் பெற்ற நாள் அறம் தோன்றிற்று. அது வளர்ந்து மதமாச்சு, வளர்த்தோர் பெயர்களினால் பலவாயிற்று. எல்லாமே இந்த மனிதன் உணர்ச்சிகளை உணர்ந்த போது அந்த உணர்ச்சிகள் துன்பம் அடைகிற அளவுக்கு செய்வதுதான் அது குற்றம் என்றும், அது வருத்தம் என்றும், அதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதற்காகவே நீதி நெறிகளை வகுத்து கொண்டவன் மனிதன். மனிதனுக்குத்தான் இன்னொரு உயிரை உணவாக கொள்வது குற்றமாக தெரிகிறது. ஆனாலும் அதே மனிதன், மனித குலம் இன்று வரையில நாம் விரிந்த மனதோடு பார்ப்போம். எந்த நாட்டிலே ஆனாலும் பிற உயிர் வருத்தாது அல்லது கொலை செய்யாது ஊன் உண்ணாது இருக்கக்கூடிய நாடு எது என்று பார்த்தால் அப்படி ஒரு நாடு இல்லை, அப்படி ஒரு பண்பட்ட மக்கள் இனம் இல்லை. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இனத்திலையும் எங்கேயோ ஒருத்தர் இருக்கலாம். ஆனா பொதுவாக எல்லாரும் உயிருண்ணல் உடல் உண்ணல் என்ற பழக்கம் இயல்பாகவே இருக்கிறது. இது எப்படி வந்தது என்று ஆராயும் போதுதான் பல ரகசியங்கள், இயற்கையிலே உள்ள ரகசியங்கள் மனித அறிவுக்கு எட்டும். அத்தகைய ரகசியங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஆராயும் போதுதான் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உயிர் என்ன நிலையிலே இருந்தது பிறக்கு முன்னம், இறந்த பிறகு என்ன நிலையிலே இருக்கும் என்பதை உணர முடியும். வாழ்கிறோம், வாழும் காலத்திலே மனிதனுடைய அனுபவம் என்ன? மனம்தானே எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது. அந்த மனதுக்குள்ள அனுபவத்தை இன்று அனலைஸ் பண்ணுவோம், ஒவ்வொன்றாக விளங்கிக் கொள்வோம். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம், இந்த 4 உணர்வுகள் தான் மனிதனுக்கு உண்டு. இதற்கு மேலே என்ன? அப்போ இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்ற உணர்வுகள் எவ்வாறு இந்த உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது, உற்பத்தியாகின்றது, எழுச்சி பெறுகின்றது என்பதை இந்த விஞ்ஞான காலத்திலே எல்லாருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் விளக்கி சொன்னாலும் கூட அது ஒரு சிறு குறிப்பாகவே தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குறிப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் தான் ஆராயணும். உடல் இருக்கிறதே, இது பருவுடல். பல கோடி செல்களால அணு அடுக்காக கட்டப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது பருவுடல், பிசிக்கல் பாடி. இந்த உடலுக்குள்ளாக நுண்ணுடல் என்று ஒன்று உண்டு. அதைதான் சூக்கும சரீரம் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே ஆஸ்ட்ரல் பாடி என்று சொல்வார்கள். அதற்கு மேலாக இன்னும் நுண்மையானது, மறைபொருளாகவே இருக்கக்கூடியது காசல் பாடி என்று சொல்வார்கள். அதுதான் காந்த ஆற்றல். இப்போ உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது என்பதை எல்லாரும் நம்ப முடியும்,
பார்க்காத போனாலும். ஆனால் காந்த ஆற்றல் எப்படி இருக்கிறது என்பது தெரிந்து கொள்வது கடினம்தான், விஞ்ஞானிகளாக இருந்தாலே ஒழிய. ஆனால் எல்லாருக்கும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இந்த உடலிலே உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. உயிர் என்பது நுண்ணிய துகள். அது எந்த அளவு இருக்கும் என்பதை சித்தர்கள் தவத்தின் ஆழத்திலே ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். அளவு சொல்கிறார்கள். ஒரு பசுவின் ரோமத்தை 100 கூறிட்டு ஒரு கூறு எடுத்துக்கொள்ளுங்க. அதன் பிறகு அந்த ஒரு கூரை 1000 கூறாக ஆக்கணும், சிதைக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? அதாவது 1,00,000 ஒரு பகுதி. பசுவினுடைய ரோமம் ரொம்ப மெல்லிசு, ரொம்ப சிறியது கனத்துல. அதே கனத்தை நீளம் வச்சு வெட்டி எடுத்துக்கொண்டு 1,00,000 கூறு போட்டா அது எவ்வளவு இருக்கும் அளவுல, பருமல்ல என்று மனதால்தான் கணித்துக் கொள்ளணும். அதுதான் உயிரினுடைய அளவு என்று சொல்கின்றார்கள். அதான் விண். அது இத்தீரியல் பார்ட்டிகள் என்றும் எனர்ஜி பார்ட்டிகள் என்றும் பலவாறாக கூறப்படும். நுண்ணியக்க மூலக்கூறு. எந்த பொருளை எடுத்தாலும் அந்த நுண்ணியக்க மூலக்கூறினுடைய ஒரு கூட்டுதான். அதுதான் நம்ம உடல்ல சூக்கும சரீரம் என்று சொல்லக்கூடிய உயிராக இருக்கு. அந்த உயிர் பரமாணு என்று சொல்லக்கூடியது தமிழ்ல. அது விரைவாக சுழன்று கொண்டே இருக்கிறது. ஏன் சுழலுகிறது என்று சொன்னால், எந்த பொருளானாலும் அதை சூழ்ந்தழுத்திக் கொண்டிருப்பது இறைவெளி, இறைநிலை, தெய்வநிலை, மெய்ப்பொருள். அந்த பொருளோ இறைவெளியாக, சுத்த வெளியாக பேரியக்க மண்டலம் முழுமையும் இருக்க பார்க்கிறோம். அவனுடைய எல்லை தெரியாது, எல்லை கிடையாது. அவ்வளவுக்கு சேர்ந்து அதனுடைய ஆற்றல் என்ன என்றால் அழுத்தம். அந்த அழுத்தம், அந்த அழுத்தத்தையே ஒரு இயக்கமாக தோன்றும் போது முறையாக இயங்கச் செய்வது கான்சியஸ்னஸ் அல்லது அறிவு. அழுத்தத்தை வேகம் என்று சொல்வார்கள். இதை ஒழுங்காற்றலை விவேகம் என்று சொல்வார்கள். அப்போ வேகம், விவேகம் இந்த இரண்டு அடக்கமாக பெற்று எல்லையற்ற பருமனுடையது எதுவோ அதுதான் பூரணம் என்று சொல்லப்படுகிறது. பூரணம் என்றால் எல்லாம் அடங்கியது. காலத்தால, அந்த இடத்தால அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கம் தோன்றும், சிறக்கம், அதெல்லாம் சிறப்பு தான். இருப்பு நிலையிலே எல்லாம் இருக்கிறது, சிறப்பு நிலையில தான் எல்லாம் தோன்றுகிறது. அப்படி எல்லையற்ற பரவெளியாக உள்ள பரம்பொருள்ல, இறைவெளியில அழுத்தம் என்பது ஒன்று, இருட்டிலே நிழல் போன்று அது அடங்கி இருக்கிறது. அந்த அழுத்தமானது திணிவு பெறும்போது சுற்றிலும் உள்ள இந்த இறைவழியாலே அழுத்தப்படுவதனால அது விரைவு கொண்டு அலையாக மாறி சுழல ஆரம்பிக்கிறது. சுற்றழுத்தத்தினாலே, சூழ்ந்தழுத்தத்தினாலே. அதுதான் விண் என்றும்
அணு என்றும் பரமாணு என்றும் சொல்லுவோம். அந்த விண் சுழற்சி எங்கே சுழன்று கொண்டிருக்கிறது? இறைவெளி என்னும் இருப்பு நிலையிலே சுழலுகிறது. இது அணு சுழலுகிறது இறைவெளியில, இறைவெளி சுழலாத இருப்பாக இருக்கிறது. இந்த சுழற்சிக்கும் நிலைக்கும் ஒரு உரசல், ஆங்கிலத்திலே ஃபிரிக்ஷன் என்று சொல்வார். அவ்வாறு உரசல் ஏற்படும் போது அதிலிருந்து பல அலைகள் உண்டாகிறது. எவ்வாறு அது ஓமை கூறலாம் என்று பார்த்தால், கத்திக்கு சாணை தீட்டுவதற்காக தெருவில் ஒரு சாணை பிடிக்கிறவன் வருவான். நாம் ஒரு கத்திரியோ கத்திரிக்கோலோ அவன்கிட்ட கொடுக்கிறோம். அவன் அந்த ஒரு சக்கரம் கல்லு அதை சுழற்றுகிறான். அது சுழலும் போது வேகமா சுழற்றி அங்கே கத்தி அப்படி பிடிப்பான். என்ன நடக்கிறது? அந்த சக்கரத்தும் சுழலும் சக்கரத்துக்கும் நிலையாக பிடித்திருக்கக்கூடிய கத்திக்கும் இடையே ஒரு உரசல் ஏற்படும். அந்த உரசல்ல எத்தனை கோடி அலைகள் வருது பாருங்க. பொறி 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 பொறியா வர்றத பார்க்கிறோம். அதே போல ஒன்று இருப்பு நிலையான இறைவழி தெய்வ நிலை, இன்னொன்று அது அதன் உள்ளேயே இருந்து அணுவாக தோன்றி சுழல் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விண். அது இருப்பு, இது இயக்கம். ரெண்டு வேறு வேறா? இருந்தது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப கடல்ல அலைய பார்க்கிறோம். அலை என்பது இயக்கம். அந்த இயக்கத்தை நிறுத்திவிட்டால் நிலை என்பது கடல். அதுபோல அணு என்பது இயக்கம், இறைவெளி என்பது இருப்பு. இருப்பு என்பதை மெய் என்றும் இயக்கம் என்பதை உயிர் என்றும் கூறுவது மொழி மரபு. அதனாலதான் அதை மெய்ப்பொருள் என்று சொல்றாங்க. இது உயிர் என்று, சக்தி என்று, விண் என்று கூறுகின்றார்கள். இதை மனதில் வைத்துக் கொண்டீர்கள். ஆனால் விண்ணின் சுழற்சியினாலே ஏற்படக்கூடிய தள்ளும் சக்தி, கொள்ளும் சக்தியினால பல கோடி அணுக்கள் கூடி கொத்து கொத்தா இயங்க ஆரம்பிக்கிறது. அந்த திணிவு நிலைக்கு ஏற்ப அதை 5 பௌதீக பிரிவாக பிரிக்கிறாங்க. தனித்தனியா விண் சுழற்சி செய்து கொண்டிருக்கிற இடத்துல ஒன்றோடு ஒன்று கூடாத அதற்கு விண்வெளி என்றும், 2 அணுக்கள் 4 அணுக்கள் 8 அணுக்கள் என்று கூடி இயங்கும் போது அதை காற்று என்றும், 16 பார்ட்டிகள் என்று வரும்போது அழுத்த காற்று என்றும், இந்த அழுத்த காற்றும் சாதாரண காற்றும் ஒன்று கூடுற போது 2க்கு உள்ள இடைவெளியே ஒன்றால் ஒன்று நிரப்பும் போது ஒரு கோர்வை உண்டாகுது அல்லவா? அது தண்ணீர். தண்ணீர் இன்னும் கெட்டிப்பட்டா அதான் மண்ணு. இதை பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று 5 பௌதீக பிரிவாக சொல்வார்கள். நிலம், நீர், வெப்பம், காற்று, விண். அவ்வளவோ இப்ப இந்த உடல்ல இருக்கிறது. 5 பூதங்கள் இல்லையானால் உடல் இல்லை. எந்த ஒன்று கெட்டாலும் அல்லது இயங்காவிட்டாலும் உடல் இயக்கமே இல்லை. இப்போ இந்த உடலுக்குள்ள, இந்த உடல் எங்க நிக்கிறது? பூமி மேல இருக்குது. பூமியினுடைய மைய புள்ளிய அனுசரிச்சு கனத்த பொருள் எல்லாம் அது ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கும். லேசான பொருள் எல்லாம் அதிலேயே நகர்ந்து கொண்டிருக்கும். அப்போ கனத்த பொருள் உடல் அது ஒட்டி நிக்குது. ரத்தம் மெதுவாக அசையுது. அதை விட காற்று
அதை விட வேகமாக ஓடுது. அதை விட நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது காந்தம் வேகமாக ஓடும். காந்த ஆற்றல் தான் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது இந்த உடலுக்குள்ள. இது ஓடிக்கொண்டிருக்கிற போது ஒவ்வொரு அணுவுக்குள்ளாகவும் சென்று அழுத்தமா ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக மாறி இந்த உடலை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த அணுக்கள் ஒன்றோடு ஒன்று ஈர்த்து பிடித்துக் கொண்டிருப்பது கூட இந்த காந்த ஆற்றல் தான். அது ஒன்றோட ஒன்று எதுவும் ஒட்ட வச்சு இல்லை. காந்த ஆற்றல்ல ரெண்டு சக்தி, ஒன்று இழுத்து பிடிக்கும், இல்ல தள்ளிவிடும். அப்போ ஈர்ப்பு சக்தி, தள்ளும் சக்தி இரண்டுமே உடையதுதான் காந்தம். அதே போல ஒவ்வொரு செல்லும், உடல் செல்லும் ஈர்ப்பு சக்தியும் உள்ளது, தள்ளும் சக்தியும் உள்ளது. ஈர்ப்பு சக்தியினால இன்னொன்று ஈர்த்து பிடிச்சிட்டு இருக்குது, தள்ளும் சக்தியினால இன்னொன்றை விட்டு ஒரு அளவுல விலகி நிற்குது. இப்படியே உடல் இயக்கம் நடக்கிறது. விரைவாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காந்த சக்தி உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய காந்த சக்திக்கு ஜீவகாந்தம்னு பேர். எந்த பொருள் சுழன்றுகிட்டே இருந்தாலும் மையப்புள்ளி வரும். அப்படி பார்த்தா இந்த காந்தத்துக்கு ஒரு மையப்புள்ளி வந்துட்டு, இந்த உடலுக்கு மையமான இடம் கண்டுபிடிங்க, உயரம். அந்த உயரத்துல நாம் 6 அடி இருக்கிறோம் என்று சொன்னா சரியா 3 அடி வந்தா மையம் வரும். அதே போல கனத்துல 1 அடி இருக்கிறோம்னு வச்சுங்க, 6 அங்கலம் இந்தாண்ட 6 அங்கலம் தள்ளி அங்க மையப்புள்ளி வரும். இந்த 2 கோடும் எந்த இடத்துல சேருதோ ஒரு ஜீவனுக்கு, அதுதான் காந்த மையம். அங்கதான் காந்த மையம் அமையும். அந்த காந்த மையத்தோட அங்க அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால ஈர்ப்பு சக்தி அதிகமாகி இந்த உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உயிர் இருக்கிறதே, அந்த உயிர் விரைவாக ஓடிக்கொண்டிருந்தாலும் உடல் முழுவதும் அவையும் மைய இடமாக, ஈர்ப்பு மையமாக, இருப்பிடமாக அதே காந்த மையத்தையே மையமாக வச்சுக்குது. எங்க ஒன்னாலும் ஓடும், ஓடி சுழன்று மெதுவா வர 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 நடுமையம் வரும். உற்பத்தி ஆகிற போது வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நடுமையம் வரும். அதன் பிறகு அங்கே இருந்து அது விரைவு கூடும்போது தானாகவே மின் குறுக்காகி வெளியே ஓடிடும். உணவுல இருந்து பிரியக்கூடிய அந்த உயிராற்றல் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கோடி உயிர் சக்தி அந்த பரமாணு உடல்ல கூடிக்கொண்டே இருக்கும், உடலை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கும். மத்தியில் இருப்பு இருக்குத, அதுதான் நம்ம உடல்ல உயிராக இருக்கிறது. இதற்கு உதாரணம் கூற வேண்டுமானால், ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆற்றிலே தண்ணி. நாம் ஒரு நிரந்தரமாக ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறோம். போன நிமிஷம் பார்த்த தண்ணி இப்ப இல்லை, அந்த தண்ணி போயிடுது, அந்த ஆறு போச்சு. இப்ப பார்க்கறது வேற ஆறு தான், தண்ணி வேற. அது மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. அது எந்த அணு போச்சு, எந்த அணு வந்ததுன்னு கணக்கிட முடியாது. ஆனா எப்பவும் அது தங்கு இடத்தை கொண்டு பர்மனண்டா ஒரு ஆறுன்னு நினைக்கிறோம். அதே போன்றுதான் நம்ம உடலுக்குள்ளாக உயிர் சக்தி வந்து கொண்டே இருப்பது, போய்கொண்டே இருப்பது. பல காரணங்களால அதனுடைய அளவு கூடும், அளவு குறையும். குறையிற போது அதுக்கு ஏற்றவாறு உடல்ல சக்தி குறையும்.
ஏனென்றால் அந்த உயிர் சக்தியினுடைய சுழல்ல தான் அலை பிறக்கிறது. காந்த ஆற்றல் நம்ம உடலுக்குள்ளாகவும் சுத்த வெளி இருக்கிறது. அந்த உயிர் சக்தி என்பது இயக்கம், சுத்த வெளி என்பது இருப்பு. அதோட உரசுற போது இதே காந்த ஆற்றல் நம்ம உடல்லையும் வருது. அந்த காந்த ஆற்றல் தான் உடல் முழுவதும் நிரம்பி இருக்கிறது இப்போ. ஆனால் அந்த பஞ்ச பௌதீக பிரிவுகள்ல விண்வெளியில காந்த ஆற்றல் அழுத்தமாகவும், காற்றோடு இருக்கிற போது அது ஒலியாகவும், வெப்பத்தோடு இருக்கிற போது ஒளியாகவும், நீரோட இருக்கிற போது சுவையாகவும், நிலத்தோட கெட்டிப்பொருளோட இருக்கிற போது மணமாகவும் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. இல்லையானா நமக்கு அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்பது எங்க இருந்து வருது? இங்கேயே உற்பத்தி ஆகக்கூடிய சக்தி தான். அதன் பிறகு இந்த அலைகளை எல்லாம் தாண்டி மேல, அதற்கு மேல எசன்ஸா வரக்கூடிய அலைதான் மனம். அந்த மனம் என்ன? உடல்ல என்ன அசைவு இருந்தாலும் கூட அந்த அலையோட தொடர்பு கொண்டு எவ்வளவு அழுத்தமாக அது ஓடுது என்றத தெரிஞ்சுக்கொள்ளும். இப்போ அப்படி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் ஏதோ ஒரு காரணத்தினால அணுக்களுடைய குழப்பம் ஏற்பட்டு தடைப்பட்டது என்று வச்சுக்கோங்க. தடைப்பட்ட அந்த இடத்துல உள்ள செல்கள் அதை மின் சக்தியாக மாற்றிடும். அழுத்தமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது இப்போ ஒலியாகவும் ஒளியாகவும் மாறும். மின்சக்தியா மாறினா அதைத்தான் இழுத்து செலவு பண்ணிக்க முடியாது. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு அளவுதானே செலவு பண்ண முடியும். அதற்கு மேல போற போது அதையே எரிக்குது. அததான் ஷார்ட் சர்க்யூட்ன்றோம், மின் குறுக்குன்றோம். அந்த மின் குறுக்குத்தான் வலி. எந்த இடத்துல உடல்ல வலி வந்தாலும், நோய் அதாவது ஒரு பெயின் என்றது வந்தாலும், அந்த இடத்துல நம்முடைய ஜீவகாந்த சக்தி மின்குறுக்கு ஆயிடுது என்றதான் அர்த்தம். எந்த அளவுல அது மின்குறுக்கு ஆகுதோ அந்த அளவுல வலி. வேற வலிக்கு அர்த்தமே இல்லை. இப்போ நான் இங்க விரல நகத்தை வச்சு அழுத்துறேன், அங்க காந்த ஆற்றல் தடைப்பட்டு மின்குறுக்காச்சு, வலி எடுக்குது. எடுத்துட்ட அப்போ ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் அந்த தடையை நீக்கிடுது. இப்போ அதனால சரியா போச்சு. அப்படி அந்த தடை நீங்காமல் தடை நிலைத்து இடத்தால அகன்றாலும் காலத்தால நீண்டாலும், எங்கேயோ ஒண்ணு அழுத்திட்டு இருக்குது, ஒரு முள்ளு பொத்துட்டு ஆணி பொத்துச்சு, அது எடுக்க முடியல, இங்கே நிக்குதுன்னு வச்சுங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அணு அடுக்குகள் எல்லாம் விரிந்து கொண்டே போகும். அந்த குழப்பம் அந்த அளவுக்கு ஷார்ட் சர்க்யூட், அது மின் குறுக்கு அளவில் அதிகரிக்குது, காலத்தால நீளுது. இதுக்கு பேர் வியாதி. எந்த இடத்துல நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் தடைப்பட்டு எலக்ட்ரிசிட்டியாக மாறினாலோ, மின்சாரமாக மாறினாலோ, அது மின்குறுக்காக ஆனாலோ அது வலி. அதுவே இடத்தால் அகன்று காலத்தால் நீளுமேயானால் அதுதான் வியாதி. அப்போ வியாதி என்றால் என்ன? உடல்ல உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவகாந்த சக்தி வீணா செலவாகிக் கொண்டே இருக்கக்கூடிய ஓட்டை. உடலுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது, அங்க மின்குறுக்கு என்றால் அங்க செலவாய் போச்சு, ஷார்ட் சர்க்யூட். அப்படி எந்த வியாதியானாலும் அதனுடைய தன்மைக்கு ஏற்ப நம்முடைய ஜீவகாந்த சக்தியை வெளியேற்றி கொண்டே இருக்கும். நமக்கு எவ்வளவு
உயிர் சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் நமக்கு ஜீவகாந்த சக்தி உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. அந்த உற்பத்தி ஆகக்கூடிய சக்தி மன இயக்கத்துக்கும் உடல்ல நாம் உண்ணக்கூடிய உணவை ரச ரத்த மாம்சம் மேதை அஸ்தி மஜ்ஜை சுக்கிலம் என்பதாக மாற்றிக்கொண்டிருப்பதற்கும் ரெண்டுக்கும் உதவுது. அதற்கு மேலாக நாம் நடக்கிறோம், கை கால ஆட்டுறோம், ஏதோ செயல் செய்யறோம், அதற்கும் அதே வலுதான் வேண்டியதா இருக்கு. அப்போ உடல் இயக்கத்துக்கும் காந்த சக்தி தான் தேவையாக இருக்கிறது, மன இயக்கத்துக்கும் காந்த சக்தி தான் தேவையா இருக்கிறது. உதாரணம், மன இயக்கத்துல நாம் ஒரு மரத்தை பார்க்கிறோம், கண்ணில் இருந்து ஒளி எப்பொழுதுமே நமக்கு வெளியாகிக்கொண்டே தான் இருக்கும். அப்போ அந்த மர அளவுல தாண்டி போக முடியாத தடுக்குது, நம்முடைய ஒளியை தடுத்து திரும்புது. அப்ப மரத்துக்கும் நமக்கும் ஒரு தடுப்பு உணர்ச்சி. இப்போ மரம் இருக்கிறது என்று தெரியுது, இப்போ மரமா தெரியுது. நம்முடைய ஒளி போறது தடுக்குது, அந்த தடை தான் நமக்கு தெரியுது. மரம் என்ன செய்தது? ஒளியை தடுத்தது. ஆனா உணர்றது யாரு? மனிதன் தான், மனித மனம்தான். அப்படி தடைய உணர்வதுதான் உணர்வு. அதே போல உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கிற போது தடுக்கிறது அல்லவா அந்த காந்த சக்தி. ஒரு குழப்பம் அடைந்து விட்டால் தடுக்கிறது. அந்த தடையை உணர்ற போது அது வலி. வலிக்கு என்ன சொல்றோம்? பெயின், துன்பம். அந்த துன்பத்துக்கு முன்னதாக தானாக ஓடிக்கொண்டே இருந்தது, தடையில்லாத ஓடிக்கொண்டிருந்தது. இருந்தாலும் அந்த சமயத்துல நமக்கு செலவானது போக, உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் செலவானது போக சில சமயம் இருப்பு மிச்சம் வரும். அந்த மிகுதிய புலன்கள் மூலமாக செலவு செய்யறோம். நல்ல காட்சியை பார்க்கிறோம், மியூசிக் சத்தத்தை கேட்கிறோம். இப்படி கேட்கிற போது அளவோட நம்முடைய ஜீவகாந்த சக்தியை காதின் மூலமாகவோ கண்ணின் மூலமாகவோ இன்னும் முகர்ற போது மூக்கின் மூலமாகவோ தொடு உணர்வு மூலமாகவோ செலவாகும். அப்படி சர்ப்ளஸ் இருப்பாக இருக்கிறது, திணிவு பெற்று இருக்கக்கூடிய காந்த சக்தி முறையாக அந்தந்த புலன்கள் மூலமாக வெளியேறும் போது அது ஒரு ரிலாக்ஸேஷன். அந்த இறுக்கம் தணிகிறது அல்லவா, தளர்ச்சி அடைகிறது அல்லவா, அந்த ரிலாக்ஸேஷன் தான் இன்பம்னு சொல்றோம். அப்ப இன்பம் என்றால் என்ன? நம்முடைய ஜீவகாந்த சக்தி புலன்கள் மூலமாக செலவழியும் போது சர்ப்ளஸ் சர்ப்ளஸாக இருந்து மிதமிஞ்சிய இருப்பு வெளியேறும் போது அது இன்பம். மூத்திர பை கூட நிரம்பி போனா சிரமமா இருக்குது, நெருக்கமா இல்ல. இப்போ அதுக்கப்புறம் அதை வெளியிட்டுட்டா, வெளியிடும் போது இன்பமா இருக்கு. அது அடைப்பு மாறுது. அதே போல எல்லா இயக்கங்களையும் கவனிச்சுங்க. அப்போ இருப்பாக இருக்கிறது, அது வெளியாகிற போது அங்க கிடைக்கக்கூடிய உணர்ச்சி இன்பமாக இருக்கிறது. அணுக்கள் குழப்பம் அடைந்து அதனுடைய அடுக்கு சீர்குலையும் போது அங்க இருக்கக்கூடிய ஷார்ட் சர்க்யூட் அது துன்பமாக வருகிறது. இருப்பே இருக்கிறது, அதை நாம் வெளிப்படுத்துறோம். ஆனா கண் மூலமாக ஒளியாக வெளிப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய கண்ணில் இருக்கக்கூடிய அணுக்கள் எந்த அளவு தாங்கக்கூடியதோ அது வரையில தான் நமக்கு இன்ப உணர்வாக இருக்கும். அதற்கு மேலாக போனா அங்கேயே ஷார்ட் சர்க்யூட் வரும், கண்ணிலேயே பார்க்க முடியாது, கூச்சம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், துன்பமாக மாறிடும். இன்பத்தின் அளவு முறை மீறும் போது
ஏற்படும் ஓர் பொருத்தமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் மனதின் அலைகளாயும் கண்டேன் என்ற கருத்து. நீங்கள் எந்த உணர்ச்சிகளா இருக்கட்டும், மியூசிக் கேட்கிறீங்க, நல்ல இசையான பாடல், நம்முடைய சக்தி ஓரளவுல போய்கொண்டே இருக்குது. ஆனா சர்ப்ளஸ் ஆக இருந்தது எவ்வளவு மீதி இருந்ததோ செலவாய் போச்சுன்னு வச்சுங்க. அதுக்கு மேல இருக்கிறது மிச்சம் செலவாய் போனா அதற்கு மேல கேட்டா என்ன ஆகுது? இருப்புல குறைய ஆரம்பிக்கும். இருப்புல குறைய ஆரம்பிக்கிற போது ஒரு திருப்தி, வேண்டாமே, ஐயோ இது வேண்டாம், போதும், இதோட நான் விட்டு போகணும் நினைக்கிறோம். என்னன்னா அங்க இருப்புல குறையுது. அதற்கு மேல இன்னொருவர் அங்கதான் இருக்கணும்னு வலியுறுத்துவார்களே, ஆனால் அதுவும் துன்பம் தான். உயிரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய காந்தாலை இந்த உடலுக்கு ஏற்படுத்தக்கூடிய இன்பம் துன்பம் அது சரியான முறையில வரவு செலவு சரியா இருந்து எல்லா உறுப்புகளுக்கும் பாய்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று வச்சுக்கோங்க, சமநிலை, அதுதான் அமைதி. அதற்கு மேலாக இந்த மனமானது எந்த இடத்திலே பிறந்ததோ உயிர் சக்தியில அல்லது பேரியக்க மண்டலம் முழுமையும் இருக்கக்கூடிய இறைவழியில அதோட செலுத்தி அதை அறிந்து அவனேதான் நானாக இருக்கிறேன், இந்த இயற்கையினுடைய ஒரு அழகு ஆயிரம் ஆயிரமாக பிரபஞ்சம் முழுவதிலும் நிரம்பியிருக்கிறது என்று ஒவ்வொரு பொருளுடைய இயக்கத்தையும் அதனுடைய விளைவுகளையும் கணித்து மன லயமாகிற போது ஏற்படக்கூடிய இன்பத்துக்கு பேர்தான் பேரின்பம். துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம், 4 உணர்வுகள் தான். அப்போ இந்த உடல்ல ஜீவகாந்த சக்தி ஓடிக்கொண்டே இருக்குது பாருங்க. அந்த ஓடும்போது ஏற்படக்கூடிய உரசல் தான் உணர்வு. அந்த உணர்வு தடைப்பட்டு துன்பம் வருது அல்லது மிச்சம் உள்ளது வெளியாகி இன்பமாக இருக்கிறது அல்ல, அதுவே இறைவனை சமமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, இறைநிலையும் உண்மை நிலையும் உணர்கிறது, மகிழ்ச்சி, மனநிறைவு பெறுகிறது. இதுதான் உயிரில் ஏற்படக்கூடிய உணர்ச்சி. அது மனம். மனம்தான் இவ்வளவும் உணர்ந்து கொள்ளுகிறது. இப்போ துன்பம் இன்பம் என்பதை தெரிந்து கொண்டோம். இன்பம் என்பது அமைதி என்பது முறையாக ஓடிக்கொண்டிருக்கிற போது காந்த சக்தி, ஷார்ட் சர்க்யூட் மின்குறுக்காகிற இடத்துல துன்பம் உண்டாகிறது, சர்ப்ளஸ் ஆக இருக்கிறது வெளியேறும் போது இன்பமாக இருக்கிறது. எந்த இடத்துல நீங்க இன்பம்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய ஆற்றலை செலவிட்டு கொண்டிருக்கிறீங்க என்றதுதான் அர்த்தம். ஆனா சர்ப்ளஸ் மிகுதியாக இருக்கிறத வெளியேற்றி கொண்டிருக்கிறோம், அதுங்கதான் இன்பம் இருக்கும். இந்த நிலையில ஒரு நோய் வந்து விட்டது, ஒரு அதிர்ச்சி, வெளிப்புறத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி வந்து விட்டது. அதனால நம்முடைய ஜீவகாந்த சக்தி குலைந்து போயிடுச்சு, அதிகமாக செலவாகி போச்சு. 100% இருக்க வேண்டியதுக்கு 80, 70, 60, 50 என்று வந்து விட்டது. பாதி அழுத்தம் தான் இருக்கிறது. இந்த நிலையில உயிர் சக்தி என்ற விண் எங்க ஓடும்? இந்த உடலுக்குள்ளாதானே ஓடிக்கொண்டிருக்கோம். அது ஓடுறதுக்கே ஒரு இடம் வேணும், ஒரு தளம் வேணும். அது ஜீவகாந்த சக்தி இருந்தாதான் ஓடும். அந்த ஜீவகாந்த சக்தி குறையிற போது ஓட்டம் குறையா இருக்கும். அந்த உயிர்